அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறது வெங்காய பக்கோடா. அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். பெரிய வெங்காயம் 2 எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். 1 கப் கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 3 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட், நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2 எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு 5 பல் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இஞ்சியும் 1 துண்டு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். மல்லித்தழை, கொத்தமல்லி, அதே மாதிரி கருவேப்பிலை 2மே பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துப்போம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை 3ஐயும் சேர்த்துப்போம். அடுத்தது மிளகாத்தூள், அடுத்தது சோம்புத்தூள் போட்டுக்கிறேன். கரம் மசாலா, கருவேப்பிலை, மல்லித்தழை 2ஐயுமே இதில் சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துப்போம். நல்லெண்ணெயும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோட அடுத்தது கடலை மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதோட அரிசி மாவை சேர்த்துப்போம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதை இப்போ நல்லா பெசரி எடுத்திருக்கேன். வெங்காயத்தில் நார்மலாகவே தண்ணி விடும். அதனால் நான் தண்ணி ஊற்றலை. அதுக்கு பதிலாக தான் நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துப்போம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு இப்போ காஞ்சிருக்கு. இப்போ நாம் இந்த வெங்காயத்தை நம்ம அப்படியே உதுத்து போடணும். இப்போது அருமையான ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனலுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.